கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம எத்தனையோ பேர் நம்ம வாழ்க்கையில் சந்திச்சிருப்போம். அவங்க புலம்புறதை எல்லாம் நம்ம கேட்டிருப்போம். என்னோட பிரார்த்தனையை தேவன் கேட்க மாட்டேங்கிறாரு, என்னோட பிரார்த்தனைக்கான விடைகள் இன்னும் கிடைக்கவில்லை, நான் உபவாச பிரார்த்தனை இருந்தாலும் எனக்கு பதில் இன்னும் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற கன்ஃபியூஷனான ஸ்டேட்டை நம்ம தினம் வாழ்க்கையில் சந்திச்சு வந்துகிட்டு இருக்கோம். இதெல்லாம் ஏன் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ்? நம்மளுக்குள்ள ஏன் அந்த பிரார்த்தனைக்கான விடைகள் கிடைக்க மாட்டேங்குது? நம்ம பிரார்த்தனைக்கான விடைகளும் அதனோட முயற்சிகளும் ஏன் தப்பாக போகிறது என்பதை நம்ம இன்றைக்கு பார்க்கலாம். வாங்க. முதலாவதாக தேவன் நம்மளுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தமான வசனம் என்ன என்றால், எபிரேயருக்கு எழுதிய புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்க்கலாம். விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் இருக்கிறார் என்றும் அவரை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவசிக்க வேண்டும். முதலாவதாக நம்மளுக்குள்ள இந்த விசுவாசம் வேணும் பிரியரே. நம்மளோட விசுவாசம் எப்படியாப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால், தேவன் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம முதல்ல நம்பணும். அதை நம்பினது மட்டும் இல்லாமல், நான் கேட்கிறதை தேவன் கண்டிப்பாக கொடுப்பார் அப்படிங்கிற விசுவாசத்தை நம்மளுக்குள்ள இன்றைய நாளிலே நாம இருக்குதா? இந்த வசனத்துல தேவன் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, நம்மளோட விசுவாசமானது தேவன் இருக்கிறார் என்பதனை நாம முதல்ல நம்பணும். அதன் மட்டும் இல்லாமல், தேவன் நான் கேட்கிறதை கண்டிப்பாக கொடுப்பார் என்ற விசுவாசம் நம்மளுக்குள்ள இருந்தது அப்படின்னா, நம்ம கேட்கிற ஜெபங்கள் ஒவ்வொன்றும் விடையும் தேவன் கொடுத்துட்டே இருப்பார். அதுக்காக தான் தேவன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவரோட சிஷ்யர்களை பார்த்து, உன்னோட விசுவாசம் கடுகளவு இருந்தால் போதும், இந்த அத்தி மரத்தை பெயர்ந்து போய் கடலிலே நட்டுக்கொள் அப்படின்னா அது கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லியிருக்கார். தேவன் என்றைக்கும் நம்ம பொய் சொல்ற தேவன் இல்லை. தேவன் சொல்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தமானது உண்மையானது, நடக்கக்கூடியவை. அதுக்கு நம்மளுக்குள்ள முதலாவதாக தேவையானதே விசுவாசம். ஸோ நம்ம பிரார்த்திக்கிற பிரார்த்தனைகளுக்கெல்லாம் விசுவாசம் இருந்தால் நம்மளோட பிரார்த்தனை விடை அளிக்கப்படுகிறது. நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம டெய்லி நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களே நம்ம பார்த்துருப்போம். கை கால் வலிக்குது, இல்லை சில பேர்த்துக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும், பிபி ப்ராப்ளம் இருக்கும், டயபெட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கும். அவங்க எங்கெங்கேயோ போயிருந்திருப்பாங்க, எல்லா டாக்டர்ஸ்கிட்டையும் அவங்க போயிருந்திருப்பாங்க. அதே மாதிரி ஒரு ஸ்திரீயானவள் அவங்களோட நீண்ட காலமான அவங்க ரோகத்தில், அவங்களோட நோயில கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க முயற்சி செய்யாத எல்லா விதமான வைத்தியங்கள், எல்லா வைத்தியர்கிட்டையும் எல்லா டாக்டர்ஸ்கிட்டையும் அவங்க போய் கேட்கும்போது அவங்களோட மருத்துவங்களை அவங்க சொல்லி இவங்க முயற்சி செய்து, ஆனால் எந்த விதமான பலனும் அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. அவங்க கிட்ட இருக்க அந்த பணம், காசு, சொத்து எல்லாவற்றையும் விற்று அவங்க பிச்சை எடுக்கிற நிலைமை அவங்களுக்கு வருகிறது. அவங்க வந்தாலும் அவங்களோட உடல்ல இருக்க அந்த நோய் கொஞ்சம் கூட குறையவில்லை. அவங்க அந்த மாதிரி சோர்ந்து போய் இருக்க வேலையில ஒரு பெண்மணியை அவங்க கிட்ட சொல்றாங்க, நீ கவலைப்படாத, உன்னுடைய பிரச்சனைக்கான தீர்வு இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து அவர் எப்படின்னா எல்லா விதமான நோய்களுக்கும் அவர் குணமடைத்து வருகிறார். அவர் கண்ணில்லாதவங்களுக்கு பார்வையை கொடுக்கிறாரு, பேச்சு இல்லாதவங்களுக்கு பேச்சை கொடுக்கிறாரு. இந்த மாதிரி எல்லா விதமான நோய்களையும் அவர் குணமாக்கி வருகிறார். அவர் இந்த இடத்துல அவர் வரும்போது, நீ கண்டிப்பாக உன்னுடைய பிரச்சனையை அவரிடம் சொல்லு அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. இவங்க இதெல்லாம் கேட்டு அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசமானது வருகிறது. அவர்கிட்ட நான் பேசலனாலும் அவருடைய வஸ்திரத்தை நான் தொட்டா போதும், நான் கண்டிப்பாக ஸ்வஸ்தம் அடைவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ள வருது பிரியரே. வாங்க, அது மார்க் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து அந்த பெண்மணியை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியங்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்பட்ட பொழுது, இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களையாவது தொட்டால் ஸ்வஸ்தமாவேன் என்று சொல்லி அவங்க கிளம்புறாங்க. அவங்க ஒரு இடத்துல உட்காந்து பிச்சை எடுக்கும்போது தூரத்துல ஒரு கூட்டமானது நடந்து வர்றதை இவங்க பார்த்த உடனே இன்னொருத்தவங்க கிட்ட கேட்குறாங்க, ஏன் அவ்வளோ ஒரு கூட்டமா இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, இன்னொருத்தர் சொல்றாரு, அந்த இடத்துல இருந்து இயேசு கிறிஸ்து வராரு, இயேசு கிறிஸ்து வரனால தான் எல்லாரும் அவங்க கிட்ட போய் அவங்களோட பிரச்சனையை சொல்றாங்க
அப்படின்னோடனே இந்த ஸ்திரீயானவளும் உட்கார்ந்த இடத்துல இருந்து உடனே எழுந்து போய் இயேசு கிறிஸ்துவை நான் பார்க்கணும் அப்படின்னு ஓடி போறாங்க. அந்த கூட்டத்துல அவங்களால உள்ள போக முடியல. இருந்தாலும் அவங்க அந்த முயற்சியினாலே பின்னாடியாக வந்து தேவனுடைய வஸ்திரத்தை அவங்க தொட்டுடுறாங்க. அவங்க தொட்ட அந்த நிமிஷமே அவங்களுக்குள்ள இருந்த அந்த 12 வருஷமாக இருந்த அந்த ஒரு பெரும் பாடானது அவங்களுக்குள்ள இருந்து நீங்கி போயிடுச்சு. இயேசு கிறிஸ்துவானவர் அந்த கூட்டத்துல திரும்பி பார்த்து யார் என்னுடைய வஸ்திரத்தை தொட்டது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சீஷர்கள் எல்லாம் இவ்வளோ கூட்டமா இருக்கு, இந்த இடத்துல யாரு தொட்டான்னு நாங்க எப்படி சொல்றது இயேசுவே அப்படின்னு கேட்கும்போது அந்த ஸ்திரீயானவள் பயத்தோடையும் நடுக்கத்தோடையும் இயேசுவின் காலடியில் வந்து விழுகிறாங்க. தேவனே, உம்முடைய வஸ்திரத்தை தொட்டவள் நான் தான், எனக்கு நீண்ட காலமான பிரச்சனை இருக்குன்னு அவங்க எல்லாத்தையும் அவங்க வெளிப்படையா சொல்லும் போது தேவன் அவங்களை பார்த்து மார்க் 5ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை பாருங்க. அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாய் இரு என்றார். உங்களோட விசுவாசம் அவங்களை ரட்சித்தது. தேவன் அவங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், மகளே, நீ பயப்படாத, உன்னோட விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. உன்னோட நீண்ட காலமான உன்னுடைய பாடானது இன்று நின்று போயது அப்படின்னு தேவன் சொன்ன உடனே அந்த ஸ்திரீயானவர் மிகவும் மகிழ்ச்சியோடு எழுந்து போகிறதை நம்ம பார்க்கிறோம். நண்பர்களே, அந்த விசுவாசமானது நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு தேவை. நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம ஜெபிக்கிற ஜெபங்கள், நம்ம ஏதோ ஒன்று ஆகணும் அப்படின்னு எதிர்பார்த்து நம்ம ஜெபிக்கிற ஜெபங்கள் கண்டிப்பாக நிறைவேறும். அந்த விசுவாசமானது பெரிய விசுவாசமாகி காணப்படுகிறது தேவர் முன்னாடி. இந்த விசுவாசமானது நம்மளுக்குள்ள வேணும் நண்பர்களே. நம்ம ஜெபிக்கிற ஜெபங்கள் அனைத்து ஜெபங்களும் கேட்கப்படணும் அப்படின்னா முதலாவதாக நம்ம விசுவாசிக்க வேண்டியது தேவன் இருக்கிறார். அவர் தேடுகிறவர்கள் அனைவருக்கும் பலனை கண்டிப்பாக அளிக்கக்கூடியவர் அப்படிங்கிற விசுவாசம் நம்மளுக்குள்ள இருந்தா நம்மளோட ஜெபம் அனைத்தும் கேட்கப்படும். இந்த நாளிலும் உங்க கூட இந்த ஒரு வசனத்தை நான் பகிர்ந்து கொண்டமைக்காக தேவனுக்கு நன்றியை செலுத்துகிறேன். அனைவரும் இன்றைய நாளிலிருந்து நம்ம பிரார்த்திக்கிற ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் விசுவாசத்தோட நம்ம கேட்போம். நம்மளுடைய ஸ்வஸ்தமானது நம்மளுடைய விசுவாசத்திலேயே இருக்கு. நான் நம்பி விடை பெறுகிறேன். நன்றி. ஆமென்.